29/11/2010 அன்று யாழ் மாநகர சபையின் மாதாந்த பொதுக்கூட்டம் நடைபெற்ற போது யாழ் மாநகர சபையின் முதல்வரான திருமதி யோகேஸ்வரி பத்குணராசா அவர்கள் எழுத்து மூலமான ஒரு பிரேரணையை சமர்ப்பித்திருந்தார். அதிலே யாழ் நகர் மத்தியில் கஸ்தூரியார் வீதி அண்டிய பகுதியில் வண்ணாங்குளம் என்று ஒரு பகுதி இருக்கின்றது. அதில் ஒரு மாநகர சபைக்கு சொந்தமான காணி ஒன்று இருக்கின்றது. அதில் ஒரு 5 மாடி கட்டிடங்கள் கொண்ட நவீன கடை தொகுதி ஒன்று கட்ட வேண்டியுள்ளது. அதற்கு எங்களிடம் போதிய நிதி வளமும் வசதியும் இல்லாத காரணத்தினால் வெளிநாட்டு நலன் விரும்பியான ஒரு பிரபல முதலீட்டாளர் இதை தனது சொந்த பணத்தில் கட்டி தருவார் என்றும், பின்பு அதை மாநகர சபை பகிரங்கமாக ஏலத்தில் விற்கும் என்றும், அதில் வரும் பெருந்தொகை பணத்தை மாநகர சபை அபிவிருத்திக்கும் ஏனைய வேலை திட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் என்றும் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் கட்டித்தார அந்த முதலீட்டாளருக்கு கீழ்கடைகளுக்குரிய கேள்வி பணம் அத்தனையும் அவருக்கே வழங்கப்படும் என்றும் ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார். இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாநகர சபை உறுப்பினர்களாகிய நாங்கள் கடும் எதிர்ப்பும் ஆட்சேபனையும் வெளியிட்டதோடு இதை தனியார் ஒருவருக்கு நாங்கள் தாரை கொடுக்க முடியாது, இதை மாநகர சபையை பொறுப்பேற்று கட்டி இங்குள்ள வர்த்தகர்களுக்கு அதை பகிரங்க ஏலத்தில் விட்டு அந்த பணத்தை எடுத்து நாங்கள் நகர அபிவிருத்திக்கும் ஏனைய வேலை திட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் என்று எங்களுடைய கோரிக்கையில் முன்வைத்தோம். இவற்றையெல்லாம் புறந்தள்ளி அவர்கள் தாங்கள் சொன்னது தான் நடக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த மாதத்துக்குரிய மாதாந்த கூட்டறிக்கையில் எங்களுடைய கருத்துக்கள் வாதங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு புறக்கணித்து கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வர்த்தகருக்கு அந்த ஒப்பந்தத்தை ரகசியமாக கொழும்பில் உள்ள ஒரு பத்திரிகையில் மட்டும் விளம்பரப்படுத்தி அவரை இங்கே அழைத்து அவருக்கு அந்த கட்டடத்தை கட்டும் ஒப்பந்தத்தை வழங்கினதும் அல்லாமல் அந்த தனியார் வர்த்தகர் ஒரு சட்டவிரோதமாக ஒரு வரைபடத்தை தயாரித்து கீழ்த்தளத்திலே மொத்தமாக 14 கடைகள் முதல் தடவையாக கட்டப்படும் என்றும், அதிலே ஒவ்வொன்றும் 1,90,00,000 பெறுமதி என்றும், மொத்தமாக 14 கடைகளுக்கும் 26,60,00,000 என்றும், அதில் வாடகைக்கு கடையை பெறுபவர்கள் முன்கூட்டியே முற்பணமாக வழங்கப்பட வேண்டும் என்று ரூபாய் 50,00,000 5 பேரிடம் 2.5 கோடி ரூபாய் பெற்றுள்ளார். இதற்கு ரகசிய ஒப்பந்தம் ஒன்று தயாரித்து அவர்களோடு ஒப்பந்தம் செய்ததும் அல்லாமல் வரைபடத்தையும் காட்டி இப்படித்தான் இந்த கட்டிடம் அமைகின்றது, நவீன வசதிகள் கொண்ட கடை கட்டிடம், 14 அடி அகலமும் 40 அடி நீளமுமாக அது இருக்கும், அதோட அதற்குரிய அடிப்படையிலே சகல வசதிகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இந்த கடைக்கு நீங்கள் முற்பணமாக 50,00,000 தர வேணும். கட்டி உங்களிடம் கடைகளை ஒப்படைக்கும் போது மிகுதி பணம் நீங்கள் செலுத்த வேணும். அந்த 1,90,00,000 வந்து 80,00,000 பற்றுச்சீட்டு எக்காரணம் கொண்டும் வழங்கப்படாது. 1,10,00,000 பற்றுச்சீட்டு மட்டும் எங்களால் வழங்கப்படும் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்து பல வியாபாரிகளிட்ட இருந்து பணத்தை அறவிட்டு ஒப்பந்தங்களை காட்டி வரைபடத்தை காட்டி பணத்தை அறவிட்டு கொண்டிருந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. அது மட்டுமில்லாமல் மொத்தமாக இப்படியே கற்பு பணமாக போகின்றது. மொத்தம் 14 கடைக்கும் 11,20,00,000 ரூபாய் கற்பு பணமாக போகின்றது. அது மட்டுமில்ல, இதற்கு பிறகு இதை அறிந்த நாங்கள் தீவிர விசாரணையில் இறங்கினோம். இது சம்பந்தமான சகல தகவல்களை ஆதாரபூர்வமாக திரட்டி இருக்கின்றோம். இது முற்றிலுமாக மாநகர சபை சட்ட விதிகளை புறந்தள்ளி
மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்காமல் கபடத்தனமாக வரைபடத்தையும் தயாரித்து ரகசிய ஒப்பந்தங்களையும் தயாரித்து வர்த்தகர் மத்தியிலே இவர் காசுகளை வசூல் செய்து கட்டிடத்தை அமைப்பதற்கான ஆரம்ப வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது எமக்கு அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களாக இவைகள் வந்து கொண்டிருந்தது. இந்த அடிப்படையிலே நாங்கள் இதை தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு பல ரகசிய ஆவணங்கள் கையில் வந்தது, நேரடியாகவும் வந்தது, தொலைபேசி ஊடாக வந்தது, வீடியோ, ஆடியோ, ஒளிநாடாக்கள் மூலம் இது நாங்கள் பகிரங்கமாக எல்லாவற்றையும் ஆதாரபூர்வமாக எடுத்து தயாரித்து வைத்திருக்கின்றோம். இதில் நடந்த முறைகேடுகள் மொத்தமாக இந்த 14 கடை ஆரம்பத்திலே கட்டப்படும் என்றும் இது 4 மாடிகளை கொண்டதாக இந்த நவீன கடை தொகுதி அமையும் என்றும் அந்த வர்த்தகர் பல பேருக்கு சொல்லியிருக்கிறார். மேல் தளத்திலும் உங்களுக்கு கடைகள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் மொத்தமாக 56 கடைகள் இதிலே கட்டி கொடுக்கப்படுகின்றது. அப்ப மொத்தமாக எங்களுடைய மதிப்பின்படி இது கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல் அறவிடுகிறார்கள். ஆனால் இவ்வளவு பணத்தையும் அவர்கள் அறவிட்டு 80 லட்சம் கருப்பு மணியாக எடுப்பார்கள். அதற்கு எந்த ஒரு பற்றுச்சீட்டும் வழங்கப்படாது. அதே நேரத்தில் 1 கோடியே 10 லட்சத்துக்கு பற்றுச்சீட்டு வழங்கப்படும். ஆனால் அந்த 1 கோடியே 10 லட்சம் ஒரு கடைக்கு படி 56 கடைக்கும் அறவிட்டப்பட்டு அந்த பணத்தில் தான் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லித்தான் மாநகர சபைக்கு கணக்கு காட்டப்படும். ஆனால் இதிலே மாநகர சபைக்கும் இந்த மக்களுக்கும் பாரிய பேரிழப்பு ஏற்பட்டதை நாங்கள் அறிந்தோம். ஆனபடியால இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த மாபெரும் ஊழலை, முறைகேட்டை, மோசடியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற காரணத்தால் நேற்றைய பொழுது, அதாவது மாதாந்த கூட்டம் நடந்த பொழுது நாங்கள் இதை பகிரங்கமாக விவாதத்துக்கு எடுக்க வேண்டும். இதற்குள் நடக்கும் முறைகேடுகள், ஊழல்களை நிறுத்த வேண்டும். உடனடியாக இதை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். மாநகர சபையினுடைய நலத்திற்காகவும் மக்களுடைய நிலத்தையும் கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்து போட்டு காணியை மாநகர சபையை சொந்தமாக மீளப்பெற வேண்டும் என்ற வாதத்தை நாங்கள் முன்வைத்து பேசிக்கொண்டிருந்த பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இதை குழப்பி அடித்து எங்களை பேச விடாமல் எங்களை தடுத்து நிறுத்தி இந்த பிரேரணையை சபையில் முன்வைக்காத மாதிரியான செயற்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இந்த கட்டத்தில் தான் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இவர்களுடைய பெரும் ஊசடி ஊழல் முறைகேட்டை பொறுக்க முடியாமல், தாங்க முடியாமல் எங்கள் பக்கத்துக்கும் ஆதரவாக நின்று பேசினார். பின்பு ஆளுங்கட்சி உறுப்பினரான மங்களநேசன் அவர்களால் முதல்வருக்கு ஆதரவாக ஒரு நம்பிக்கை தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அப்ப நாங்கள் சொன்னோம், சபை தொடங்கிய இன்று 1.25 வருட கால பகுதியிலே முறைகேடான, சீர்கேடான, சட்டவிரோதமான, நீதியற்ற, நீதிக்கு புறம்பான பல செயல்பாடுகளை இந்த மாநகர சபை செய்து வந்திருக்கிறது. எங்களுக்கு இதிலே திருப்தி இல்லை, நம்பிக்கை இல்லை என்று. ஆனால் அவர்கள் நம்பிக்கை வைப்போம், வாக்கெடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே வாக்கெடுப்பு நடத்திய பொழுது அவர்களுக்கு ஆதரவாக 8 வாக்குகளும், எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த 6 உறுப்பினர்களும் எதிராகவும், அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசு தரப்பை சேர்ந்த ஒரு உறுப்பினர் எங்களோடு சேர்ந்து 7 வாக்களித்தார்கள். இதில் மயிரலையில் அவருடைய பதவி தப்பியதென்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுதும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதாவது இந்த ஒப்பந்தத்தை எடுத்த அந்த தனியார் வர்த்தகர் மாநகர சபையுடைய நலன் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் கோடிக்கணக்கான முறைகேடு மோசடியில் இருந்து அவர் மக்களை காப்பாற்ற வேணும். அவர் இது நலன் கருதி இதுகளிலிருந்து அவர் விடுபட்டு இந்த ஒப்பந்தத்துக்கு ரத்து செய்வதற்கு ஒத்துழைச்சு அவர் வெளியேறி தன்னுடைய நற்பெயரையும் நன்மதிப்பையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இன்று கேட்டுக்கொள்கின்றோம்.